தமிழர்கள் ஹிந்தி கற்பதை திமுக எதிர்த்தால் ஆட்சியையே கலைக்கலாம் என்று பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சுப்பிரமணியன் சுவாமி கூறியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தமிழகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய கல்வி நிதி நிலுவையில் இருப்பதே எனக்கு தெரியும். ஆனால் தமிழகம் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. சட்டத்தின்படி தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி வழங்க முடியும் என்று கூறியிருந்தார். இதற்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மட்டுமல்லாமல் புதிதாக தொடங்கப்பட்ட கட்சிகள் வரை கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. பாஜக அரசு மும்மொழி கொள்கை மூலம் ஹிந்தியை மறைமுகமாக திணிக்க பார்க்கிறது என்று விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. இதற்கு பாஜகவும் கடும் எதிர்வினையாற்றி வருகிறது. 2 நாட்களுக்கு முன் ஒரு நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில், இந்திய அரசுக்கு வரி கொடுக்க மாட்டோம் என்று ஒரு நொடியில் சொல்லிவிடுவோம் என்று பேசியிருந்தார். வரி கொடுக்க மாட்டோம் என்று ஒரு நொடியில் சொன்னால் அரசமைப்பின் பிரிவு 356 பயன்படுத்தி திமுக அரசை கலைத்துவிட முடியும் என்று தமிழக பாஜக பொருளாளர் SR சேகர் பதிலடி கொடுத்தார். இந்நிலையில் தமிழர்கள் ஹிந்தி கற்பதை திமுக தடுத்தால் ஆட்சியையே கலைக்கலாம் என்று சுப்பிரமணியன் சுவாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில், தமிழர்கள் ஹிந்தி கற்க விரும்பினால் திமுக அரசு அதை எதிர்க்க முடியாது. அப்படி திமுக எதிர்த்தால் அரசமைப்பின் பிரிவு 356 படி திமுக அரசை கலைக்கலாம். மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சராக இருந்தபோது LTTE அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டது. இதை அப்போதைய முதல்வர் கருணாநிதி எதிர்த்தார். இதனால் திமுக அரசு கலைக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த தேர்தலில் திமுக 2 இடங்களில் மட்டுமே வென்றது என்று சுப்பிரமணியன் சுவாமி கூறியுள்ளார். முன்னர் சனாதன தர்மம் குறித்து துணை முதல்வர் உதயநிதி பேசியது சர்ச்சையான போதே திமுக அரசை கலைக்க வேண்டும் என சுப்பிரமணியன் சுவாமி கூறியிருந்தார். இப்போது அதே கருத்தை அவர் மீண்டும் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.